ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்க போகிறது பைமோட் மொபைல் ஆப். இதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓப்பன் பண்ணி லிங்கை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உள்ளே போய் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். குடும்ப பெண்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஆப்னே சொல்லலாம். சரிங்களா? பர்சனலாக எனக்கு ரொம்பவே இந்த ஆப் பிடிக்கும். என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணுன்னு ஆர்வமாக இருக்கா? ஒன்றும் இல்லைங்க, நம்மளோட கிச்சன் பொருட்கள் தான். நம்ம எப்போதும் வாங்குகிற அதே கம்பெனி, பட் ₹1 கம்மியான ரேட். ₹1 ₹1 இல்லை, சம்திங் நம்ம கடையில் வாங்குறத விட கண்டிப்பாக கம்மியான ரேட்டில் இந்த இதில் இருக்குது. வித் ஹோம் டெலிவரியோடு தராங்க. அப்படின்னா விடுவோமா என்ன? அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் வேறு ஏதாச்சும் உங்களுக்கு இல்லை ப்ராடக்ட் வந்து நல்லா இல்லை அப்படின்னாவும் ரிட்டன் ஆப்ஷனும் இருக்குது. தென் அதுக்கேற்ற மாதிரி உங்களோட கஸ்டமர் கேருக்கான சர்வீஸும் இதில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? உங்களோட ஃபீட்பேக்கை வந்து அதில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஆப் நல்லாயிருக்கு, டவுன்லோட் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. மனிதனின் ஆயுள் காலம் இப்படி குறுகிக்கொண்டே போவதற்கான காரணங்கள் பின்வருவனவையே ஆகும். உடல் பயிற்சியின்மை, உடல் உழைப்பின்மை, இரவில் கண் விழித்திருத்தல், காலை உணவை தவிர்த்தல், ஆரோக்கியமற்ற உணவுகளின் மீதுள்ள நாட்டம், பணத்தை நோக்கிய ஓட்டம், பழைய உணவுகளை சூடாக்கி உண்ணல், கவலைகளை கட்டிக்கொண்டிருத்தல். வாழ்வில் உணவை முதன்மைப்படுத்துங்கள். உணவை தரமாக்குங்கள். கண்டதையும் கொட்ட நம் உடல் குப்பை தொட்டி அல்ல. உணவை வெறும் ஒப்பேத்தலாக மாற்றாதீர்கள். நேரத்துக்கு உறங்குங்கள். இரவு உறக்கத்தின் பொழுதுதான் நம் உடல் தன்னை தானே சீராக்குகிறது. தினமும் காலையில் வெறும் வயிற்றில் சூடாக நீர் அருந்துங்கள். தினமும் ஒரு பழத்தையேனும் வெறும் வயிற்றில் உண்ணுங்கள். போதியளவு நீர் அருந்துங்கள். இளநீர் போன்றவை மிக நல்லது. பச்சையாக உண்ணக்கூடிய தேங்காய், ஊறவைத்த நிலக்கடலை, வெள்ளரி பிஞ்சு, கேரட், சின்ன வெங்காயம், பழங்கள், நட்ஸ் போன்றவற்றில் முடிந்ததை தினமும் உண்ணுங்கள். காலை உணவை தவிர்க்காது ஆரோக்கியமானதை தேர்வு செய்து உண்ணுங்கள். அளவாக உண்ணுங்கள். எப்போதும் சுறுசுறுப்பாக இருங்கள். தொடர்ந்து உட்கார்வதை குறையுங்கள். உடற்பயிற்சி உணவைப் போல் அத்தியாவசியமான ஒன்று. 3 வேளை உண்பதால் 2 வேளை அவசியம். 20 நிமிடம் நடைப்பயிற்சி செய்யுங்கள். இறுக்கமாக இருக்காது சிரித்து பேசி சந்தோஷமாக இருங்கள். உங்கள் வட்டத்தை இயந்திரத்தோடு குறுக்கிக் கொள்ளாதீர்கள். அழுது வடியும் சீரியல்களை பார்த்து உங்கள் இதயத்தை வாட்டாமல் சிரிக்க வைக்கும் காட்சிகளை கண்டு கழியுங்கள். ஆளை கொல்லும் கவலைகளை புறந்தள்ளி ஆளுமையை தரும் தன்னம்பிக்கையை ஆடையாக பூணுங்கள். மிதிவண்டி பயணம் பழகுங்கள். என் அனுபவத்தில் சொல்கிறேன், வாழ்க்கை ஒரு அற்புத பரிசு. அவமதித்து விடாதீர்கள். விளையாடுவதை நாம் நிறுத்திக் கொள்ளும்போது நம்முடன் விளையாட ஆரம்பிக்கிறது வாழ்க்கை. அனைவருக்கும் பகிருங்கள். இதுபோல பயனுள்ள பதிவு